சத்திரமகாராஜன் ஒரு வார்த்தையை விளையாமல் படிக்கு வீசிக்கொண்டே இருந்தாரா. அந்த நாட்டு மக்களால் ஒன்றாக சேர்ந்து நான் பிறகு தருணத்தில் என் தந்தையிட்ட முறையிட்டார்களாம். ஐயா சத்த மகாராஜனே, பிறந்து ஏற்கனவே கங்கையில் வீசிவிட்டார் கங்காதேவி. பிறக்கும் போது 8வது குழந்தை. இந்த குழந்தையும் கங்கையில் வீசிவிட்டார். இந்த நாட்டு ஆழ்வதற்கு வாரிசு இல்லாமல் போய்விடும் என்று கேட்டாரா நாட்டு மக்கள் ஒன்றாக சேர்ந்து. அப்போ நான் பிறந்த தருணத்திலே என் தந்தையாகப்பட்ட சத்திர மகாராஜன், அம்மா பிறந்த ஏற்கனவே கங்கையில் வீசிவிட்டார். பிறந்த போது 8வது குழந்தை. இந்த குழந்தையார் என் கரத்தில் கூட என்று கேட்டாரா. மறு வார்த்தை பேசாமல் படிக்க என் தந்தை கரத்தில் என்னை ஒப்படைத்து விட்டு மீண்டும் கங்கை சென்று விட்டாரா கங்காதேவி. என் தந்தையாகப்பட்டவர் 4 வண்ணம் பொய்தாக வளர்த்து ஆளாக்கினார் என் தந்தை. பரசுராம இடத்திலே என்னை கல்வி செலக்காக செலுத்தினார். அவ்விடத்தை சென்று எத்தனையோ வித்தைகள் எல்லாம் கற்று வந்தேன். கற்று வந்த நேரத்தில் எனக்கு அப்போது வயது என்ன தெரியுமா? 36 வயது. 36 வயது. நானும் காணக சென்று வேட்டையாடி ஜலமருந்தலாம் சென்று ஜலந்த நேரத்தில் கங்கை அது கொண்டு போகிறது. யோசித்து நாமும் எத்தனை வித்தைகளை கற்றிருக்கின்றோம். இந்த வித்தையை நாம் ஒரு வித்தையை பரிசோதிக்க வேண்டும் என்று என் கருத்திற்குரிய அம்புகளை எடுத்து அந்த கங்கையை நோக்கி அனுப்பியே அந்த அணையாக நின்று விட்டது. அந்த கங்கையில இருந்து தாயாக கங்கா தேவி மேலாக வந்து இந்த வேலை செய்தது யார்? கங்கை அறிந்து நிதி இதை தடுத்தார் யார் என்று கேட்டார். பின்புறமாக என் தந்தையாக நின்று கொண்டு நம்ம பிள்ளைதான் தாயாகப்பட்ட கங்கா தேவி என்ன தடுத்தார்? கங்கை என்பது அனைவருக்கும் சொந்தமானது. எதை தடுத்தாலும் கங்கை தடுக்க கூடாது என்று தாய் சொல்ல மறுபான விசினே கங்கை அறிந்து கொண்டு போகிறது. தாயாகப்பட்ட கங்கை சென்று விட்டார். தந்தை இடத்துல மனசோர்வு கண்டு அவர் இடத்துல மந்திரிமார்களை அழைத்து கேட்டேன். அப்பா எப்போது பார்த்தாலும் என் தன்னை முகத்திலே சோகத்தை இருக்கிறது, சந்தோஷம் என்பது கிடையாது. காரணம் என்ன கேட்க, ஐயா எப்போதும் தாயாகப்பட்ட உன் தந்தை விட்டு பிரிந்தாரோ அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் உன் தந்தையாகப்பட்டவர் அண்ணவருக்கு மனைவி இல்லாமல் உனக்கு தாய் இல்லாமல் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார். நான் யோசித்து அதே நாட்டை சேர்ந்த ஒரு மச்சகண்டி என்ற பெண்ணை போய் கேட்டேன். அம்மா என் தந்தை நீங்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், உன்னுடைய சம்மதம் என்னவென்று. ஐயா உன் தந்தை திருமணம் செய்து எனக்கு சம்மதம் தான். என் தந்தை மீனவன், அந்த மீனவன் ஒப்புக்கொண்டால் உன் தந்தை நான் திருமணம் செய்து கொள்ள தெரிவித்தார். அந்த மீனவனுக்கு சென்று கேட்டேன். ஐயா உன் மகளை என் தந்தைக்கு நீங்கள் மறுமணமாக செய்து கொடுங்கள் என்று. அப்பா உன் தந்தைக்கு நான் மறுமணம் செய்து கொடுக்கிறேன், என் மகள் வைத்து பிறகு குழந்தைக்கு அரசு உரிமை கிடைக்காது அல்லவா அப்படி தெரிவித்தார். அப்ப நான் நினைத்திருந்தேன் என் உயிரிழக்கு வரையிலும் இந்த அரசுரிமை ஏற்றுக்கொள்வது என்று தெரிவித்தேன். அப்படி நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, உனக்கு திருமணம் ஆகி உன் வயிற்றில் பிறகு குழந்தைக்கல்லவா கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்தார். ஆயினும் உயிரும் நான் திருமணமே செய்து கொள்வது என்று வாக்களித்து அந்த பெண்ணை என் தந்தைக்கு மறுமணம் செய்து வைத்தேன். மறுமணம் செய்தனாலே எனக்கு புவியோடு வந்த பெயர் பீஷ்மாச்சாரி. திருமண வயதில் இருந்து தந்தைக்கு திருமணம் செய்து வச்சனாலே எனக்கு புவியோடு வந்த பெயரோ பீஷ்மாச்சாரி. தாய் தந்தை வச்சு பாரு காங்கையன் மாதவா. அப்படி இருந்தாலும் என் தந்தைக்கு எனக்கு ஒரு வரமளித்திருக்கிறார். என்ன வரம் ஐயா? உனக்கு என்ன வயது? எனக்கு இப்பதான் 20 ஆகுதுங்க. 20. என்ன சாப்பிடுற? வயிற்றுக்கு என்ன சோறு தந்துணும், வேற எதனா தூணும். என்ன கேள்வி கேக்குறீங்க? எனக்கு என்ன வயது? எனக்கு என்ன வயது? ஒரு 886 வயது. 886 வயது. உணவு என்ன தெரியுமா? இந்த காத்தியே நான் உணவா சுவாசித்து வரேன். காத்தா? ஆமா. அது பீஸ் எப்படியே போடுமேங்க? எப்படி போடுவோம்? பீஸ் எப்படியே அது உனக்கு எனக்கு போகாது. அதான் உணவு. இந்த காத்தியே உணவா சுவாசித்து வரேன். அப்படி திருமண வயது இருந்தும் திருமணம் செய்து வைத்தனாலே என் தந்தைக்கு என்ன தெரியுமா எனக்கு வரமளித்திருக்கிறார். நான் எப்போது நான் நினைக்கின்றேனோ அப்போதான் என் உயிராகப்பட்டது பிரியும். உயிரும் கையில் தாங்குது. ஆமா. நான் எப்போது இறந்து போக வேண்டும் நினைக்கின்றேனோ அப்போது என் உயிர் போகுமே தவிர இந்த இடையிலே எனக்கு உயிர் போகாது. அப்படி இருந்தாலும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்திர பரவிலே மூத்தவராக வந்து இந்த சத்தியபுரம் வாழ்ந்து வருகிறேன். அந்த வருத்திலிருந்து தாத்தா ஓட்டோட வர காரணம் என்னடா? எப்படி என்றால் உங்களுடைய பேர பிள்ளையா உனக்குடைய துருவான சக்கரவர்த்தி உங்களை அழைத்தார் ஐயா. அப்படியா? ஆமா. பேர பிள்ளை துருவ சக்கரவர்த்தி அழைத்து வர சொன்னார். புறப்பட்டு போகலாம். Udariye
சேமத்தோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய தாத்தாவை வீட்பாச்சாரி மனமோர் வாழ்கிறேன். அப்படி இருந்தாலும் துரியோதனா எண்ணெய் காவலர் விழுத்தி அடுத்த காலம் தெரிந்து கொள்ளலாமா? ஆமா வந்து
உனக்கு எதற்காக வர வைத்தேன் தெரியுமா? எதற்காக? எப்படி என்றால் பஞ்ச பாண்டவருக்கும் நமக்கும் ஒரு 10 ஒரு 8 18 நாள் யுத்தம். இந்த 18 யுத்தத்திலே எப்படி 32 ஆயுதங்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். என்னுடைய மாமா ஆயிட்டு என்ன மாமா இடத்துல கேட்டேன். என்னுடைய மாமாவும் எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, உடைய தாத்தா இருக்கிறாரு, உடைய தாத்தா ஆயிட்டு அவரை கேட்டு செய்யணும்னு சொல்லி விட்டார். மாமா சென்று விட்டார். உடனே உன்னை அழைத்திருக்கிறேன். எப்படி என்றால் எனக்கும் பஞ்சா பாண்டவருக்கும் யுத்தம் போர் நடக்க போகுது. அந்த போரில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆயுதங்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜை எப்படி செய்ய வேண்டும், ஏதாக செய்ய வேண்டும், அதற்கு தான் சொல்ல உன்னை அழைத்து இருக்கேன். அம்மாவா எப்படி பூஜை செய்யணும் அதுதான் உன்னை அழைத்து இருக்கேன். எப்படி என்றால் பஞ்ச பாண்டவருக்கும் உனக்கும் 18 18 நாளைக்கு யுத்தமே சித்தமே கைத்தட்டி இருக்கேன். அதனாலே வருவதோ மகாத்மா யுத்தம். இந்த யுத்தத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும். ஜெயம் பெற வேண்டும் என்றால் உன் இஷ்டதேவத காளிகா தேவிக்கு உன் கரத்திற்குரிய 32 ஆயுதத்தை வைத்து பூஜை செய்து அந்த சந்திரவாத கரத்தில் ஏந்த முன்னமே துரியோதனா சொல்றதா இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எனக்கும் தெரியாது. உனக்கு தெரியாதா? வர்றங்கெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னா மாமாவை கேட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது. கலகம் பிறட்டால் சூதுவாதிட்டாரு. சூதுவாதி கலகம் பிறட்டு தான் தெரிந்தாரு. ஆமா, இது சும்மாவே 886 வயசு வரைக்கும் இது சோறு போட்டு வச்சிருக்கிறோம். சரி உனக்கு தான் தெரியும். வருங்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் சொல்ல முக்காலத்தை அறியக்கூடியவன் இருந்தாலும் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எனக்கும் தெரியாது. சரி தாத்தா, உனக்கு தெரியல. ஆனால் நான் எங்கேயா சென்று இதை கேட்போது அது யோசனை சொல்றதா? எப்படி என்றால் சாஸ்திரத்துக்கு முன்னாடியே ஒருவன் இருக்கான். எங்கள் யாரு இருக்கிறாங்க? எங்கள் யாருமே இல்லையே. யாரு இருக்கிறாங்க? யாரு இல்லையா? இல்ல யாரு இருக்கிறாங்க? யோசனா சொன்னதா தெரியும். பஞ்சா பாண்டவரே இளரா விளக்குறே சாஸ்திரத்தில் மிகுந்தவர் சகாதேவர். அவனுக்கு எங்களுக்கு தான் விரோதி. அவனுக்கு போய் கேட்டாங்க, அவன் ஒதுக்க மாட்டான. என்ன துரியோதனா மரத்த மேல ஏறி விட்டு சாட்சி கீ வெட்டுறானுங்க. அதே நீ நினைத்தது தவறு. சாஸ்திரம் என்பது சகலருக்கு பொதுவானது. சாஸ்திரம் என்பது சகலருக்கு பொதுவானது. யார் கடவுள் சொல்லுவாங்க? அப்படிதான். தாய்க்கு ஒரு சாஸ்திரம், தந்தைக்கு ஒரு சாஸ்திரம், அண்ணனுக்கு ஒரு சாஸ்திரம், தம்பிக்கு ஒரு சாஸ்திரம் கிடையாது. சாஸ்திரம் என்பது சகலருக்கு பொதுவானது. மருத்துவம் பகை கிடையாது. ஆமா, சாஸ்திரத்துக்கு பகை கிடையாது, மருத்துவத்துக்கு பகை கிடையாது. அப்படி இருக்கிற இடத்தில் நான் சொன்ன பிரகாரம் சென்றால் உனக்கு நிச்சயமாக சாஸ்திரம் குறிப்பார். தாத்தா, நான் சென்று சகாதார கண்டு சாஸ்திரம் கேட்டால் கண்டிப்பா சொல்லுவானா? இச்சமயம் உபராயத்தில் தங்கியிருக்கிற பஞ்ச பாண்டவர் இப்படி என்றால் நீ சென்று தாத்தா வித்வாச்சாரி உன் இடத்துல சாஸ்திரம் வைத்து அடித்திருக்கின்றார் என்று சொன்னே உண்டானா உனக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அந்த தேதி கொடுத்திருப்பான். நீ எதற்கு மஞ்ச வேண்டாம். நீ சென்று சகாதேவனை கண்டு சாஸ்திரம் அறிந்து வா. பின்பு நான் பார்த்துக்கிறேன். எப்போ இது போக வேண்டும், எந்த நேரத்துல போக வேண்டும்? நல்ல இரவு 12 மணி அளவில் இது கூட ராவணி தான் போகலாம். ஆமா, ஓத்து விடுறதுக்கா? எப்படி இருந்தால் தவறு கிடையாது. தண்ணி தனிமையாக சென்றால் உனக்கு ஆலோசனை வருவா. இரவு 12 மணி அளவில் சென்று சகாதேவனை கண்டு தாத்தா வித்வாச்சாரி உன் இடத்தில் அனுப்பினார் என்று நாள் குறித்து கொடுப்பான். அதை வெட்டுவா, மின்பு பார்த்துக்கலாம். கண்டிப்பா சொல்லுவானா? சொல்லுவா. சரி தாத்தா, மனசில் தனத்தோடு செல்லுவா. நீங்க போய் வாங்க. எப்படி என்றால் மாமாவை கேட்டேன். மாமாவை தெரியாது சொல்லிவிட்டாரு. தாத்தாவை கேட்டேன். தாத்தாவை எனக்கு தெரியாது. உபலாய தண்ணி நாடி சகாதேவன் எடுத்து கேளு. உபலாய போட்டுலாம். உபலாய போட்டலாம். போலவலா போட்டலாடா. உபலாயம் உபலாயப்பட்டம் நடுவர் 12 மணிக்கு போய் சொல்லிக்கிறாரு. எங்க போனோம்பா? இப்ப உபலாயப்பட்டம்